வணக்கம். சந்தானம் விசஸ் சூரி அப்படின்ற சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக யூடியூப் சேனல்களில் அதிகமான ஒரு பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் சூரியை தூக்கி பிடித்தும் சந்தானத்தை இறக்கியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு திறமை இருந்து நீங்கள் இறக்கி பேசினால் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு திறமை ஒருவரை விட அதிகமாக இருந்து அவரை விட திறமை கீழே அப்படி சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நம்மளுடைய காணொளி. இப்போ சூரி நல்ல நடிகரா? ஆமாம், நல்ல நடிகர். காமெடி ஆக்டர்? ஆமாம், நல்ல காமெடி ஆக்டர். இல்லை சிறந்த ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காரா? ஆமாம், அதுவும் உண்மைதான். ஆனால் அதற்காக எந்த விதத்திலையும் சந்தானம் அவர்கள் குறைஞ்சவர் என்றால் இல்லை, எல்லாத்தையும் விட சூரியை விட பல மடங்கு அதிகம். ஆனால் இந்த கம்பேரிங் சரியானதா? கிடையாது, இதுவே தப்பு தான். ஏன்னா சந்தானம் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பு அல்லது ஆர்யா, இந்த இரண்டாம் கட்ட ஹீரோ கூட நிகராக பேசக்கூடிய ஒரு நடிகர் சந்தானம் அவர்கள். அது சிறந்த உதாரணம் தான். நீங்கள் தில்லுக்கு துட்டில் கோட்டு போட்டு ஒரு சண்டை போட்டிருப்பார். அந்த சண்டை பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தில்லுக்கு துட்டு 3 பார்ட், டிடி ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வடக்கப்பட்ட ராமசாமின்னு படம் பார்த்துருப்பீங்க. சந்தானத்தை அணுகின்ற முறை எப்படின்னா முழுக்க காமெடியாக கொண்டு வராங்க அவங்க. அதுக்கு காரணம் அதுக்கான டைரக்டர் அவர்கள். குறை சொல்ல வரல, பட் அதையும் அவர் ஏற்று நடிக்கிறார். அதே சூரிய பார்த்தீங்கன்னா ஹீரோவாக கொண்டு வரணுன்ற நோக்கம் கிடையாது. ஆனால் இங்கே யாரோ ஒருவரை ஜீரோ ஆக்கணும், அதற்கு நம்ம ஒருத்தரை ஹீரோ கொண்டு வரணும் என்ற தோனியில் கொண்டு வந்தவர் தான் சூரிய அவர்கள். சிறந்த எடுத்துக்காட்டு வெற்றிமாறன் ஒரு படம் இயக்கியிருப்பார், விடுதலை. இதே வெற்றிமாறன் வடசென்னை கொண்டு வந்தார். அந்த வடசென்னை மக்கள் இப்படி தான் அசிங்கமாக இருப்பாங்க, இப்படி தான் அசிங்கமாக பேசுவாங்க, இப்படி தான் பெண் பிள்ளைகளும் ஆபாசமாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் வெற்றிமாறன் அவர்கள். அந்த வெற்றிமாறன் அவர்கள் சூரிய வச்சு ஒரு தரமான படத்தை கொடுத்தார். இந்த வெற்றிமாறன் அவர்கள் வடசென்னையை பற்றி காட்டிய பிறகுதான் அங்கே தலித் மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியும். ஆனால் எந்த ஒரு தலித் அமைப்பும் எந்த ஒரு பெரியாரிஸும் அவரை கண்டனம் தெரிவிக்கலை. அதை கண்டனம் தெரிவித்தவர் மோகன்ஜி அவர்கள். இவர் ஜாதி வரிய தன் மக்களை இழிவுபடுத்தி தன் மக்களை அசிங்கப்படுத்திய வெற்றிமாறன் சமத்துவம் பேசுபவர். அந்த மக்களை ஏன்னா இவ்வளோ அசிங்கப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற, அங்கே எத்தனை பேர் ஐடி செக்டரில் வேலை செய்கிறாங்க தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டவர் மோகன்ஜி அவர்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குது? இவர் ஜாதியவாதி, இவர் சமமான இயக்குனர். இன்னும் கொஞ்சம் அப்படியே வருவோம். சூர்யா இதே வெற்றிமாறன் கொண்டு வரார். வட தமிழகத்தின் கதைகளம். புலவர் கலியபெருமாள் ஒரு வன்னியர், தமிழரசன் ஒரு வன்னியர், வீரப்பனார் ஒரு வன்னியர். இந்த காலத்தில் தென் தமிழை சேர்ந்த சூரிய கொண்டு நிப்பாட்டி அவரை பெரிதாக காட்டினார். தருமபுரிக்கு அரும்புரின்னு பெயர் வைத்தார் வெற்றிமாறன். இது வன்மம் இல்லையா? ஜெய்பீம் திரைப்படம் எடுத்த பொழுது இவர்கள் ராசாத்தி கண்ணு, இவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள், இவரை இவரை சாகரிச்சிட்டாங்க அப்படிலாம் காமிச்சவங்க. குற்றமே செய்யாத வன்னிய சமுதாயத்தை சாதி இழிவாக காமிச்சாங்க, சாதி வெறியாக காமிச்சாங்க. இவர்களெல்லாம் நல்ல டைரக்டர்கள். டெய், நான் தப்பே பண்ணலடா, என்ன ஏன்னா கொலகாரனா காமிச்சா அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்டவன் சாதி வெறியன், கொலகாரன், குடிசை கொளுத்தி. இப்போ தெரிகிறதா இந்த வன்னிய இளைஞர்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று? ஒன்று, கலா அரசியலையும் புரிந்து கொள்வதில்லை, சினிமா அரசியலையும் புரிந்து கொள்வதில்லை. எவன் வாக்கு கேட்டாலும் அவன் பின்னாடி ஓடிவது, எவன் வந்தாலும் அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவன் பின்னாடி சென்று விடுவது. இப்போது சினிமா துறையில் இன்றைக்கு மோகன்ஜி, சோலை ஆறுமுகம், நந்திவர்மன் நடத்த ஒரு டைரக்டர், இவங்க தான் வன்னியர் வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. அதில் ஆழமாக அழுத்தமாக சொன்னது மோகன்ஜியும், அவரை விட ஆழமாக சொன்னது சோலை ஆறுமுகமும். இப்போ இவர்களே ஓரம் கட்டணும் அப்படின்னு ஓரம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோவாக வலம் வருவது சந்தானம் தான். அதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பெருசாகலாம் அவங்க தங்களை வன்னியர் அப்படின்னு காட்டிக்கொள்ளலை. சந்தானம் தான் தன்னை ஓரளவுக்கு காட்டிக்கிறார். எப்போ அப்படின்னா அவருக்கு ஒரு ஆபத்து வந்தது. பிஜேபி ஒரு வழக்கறிஞர் சந்தானம் மீது வழக்கு தொடுத்தும் பொழுது, சந்தானத்தை பண்ணும் பொழுதும் அன்றைக்கு பிஜேபி இதுதான் நம்ம ஒரு வலிமை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தானத்தை டார்கெட் பண்ணது.
அன்றைக்கு சென்னை முழுக்க மாவீரன் காவடுடைய குரு படம் போட்டு முடிஞ்ச மோதிப்பாடுறா அப்படின்னு தெரிஞ்சும்போது தான் சந்தானம் 1 year என்று தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சந்தானமும் பரவாயில்ல, சினிமா துறையில் நமக்கு பின்னாடி சப்போர்ட் யாரும் கிடையாது, நம்ம யாருக்கும் வந்து நம்மளுக்கு ஆதரவாக வரல, நமக்குன்னு ஒரு கூட்டம் நமக்கு வந்திருக்கே அப்படி சொல்லிட்டு சந்தானம் அதுக்கப்புறம் தான் தன்னை வந்து 1 year எங்கேயும் காட்டல. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களை பார்ப்பதோ, மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் பார்ப்பதோ ஒரு சில விஷயங்கள் கலந்துக்கிட்டாரு. நம்ம பிள்ளைகள்லாம் இன்றைக்கி சந்தானத்தை எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதனால் இன்றைக்கி சந்தானத்தையும் இவன் அடையாளம் வந்துட்டான், இவன் அழிச்சு அவனை சொல்லி இன்றைக்கி கங்கன் கட்டி அடையிறாங்க. சரி, சந்தானத்துக்கும் சூரிக்கும் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, சந்தானம் அவர்கள் தங்களோடு நடித்த எல்லா நடிகர்களையும் அப்படியே கூடவே கூட்டின்னு வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவர்களை இன்னொரு படிக்கு ஏற்றிக்கொண்டிருக்கிறார். ஒருத்தருக்கு வந்து இந்த வெரிகோஸ் ஃபைன் நினைக்கிறேன், அவரால் நின்று தூங்க முடியுமா, உட்கார முடியாது, எல்லாம் முடியாது, அவருக்கே மருத்துவ சொல்ல பார்த்துருக்கார். சூரிய அப்படின்னா பார்த்துருக்கார், சொல்ல முடியுமா? இவரும் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோலாம் போட்டாங்க இந்த கடுன் படத்திற்காக. மதுரையில் ஓடந்து ஒடியாந்து குச்சிது தூங்க வந்து இறந்தது இதெல்லாம். இதில் எங்கேயாவது சந்தானம் அவர்கள் சூர்யா அவர்கள் இத்தனை ஆண்டு சினிமாவில் இவ்வளோ சமாளித்த பிறகு எனக்கு இது பண்ணார், இது ஹெல்ப் பண்ணார், இப்படி எனக்கு காப்பாற்றினார் அப்படின்ற ஒரே வீடியோ நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஆனால் சந்தானத்தை பற்றி பேசும்போது எல்லாமே சொல்கிறாங்க, சந்தானம் வந்து நல்லா கிரியேட்டுப்பா, உதவியெல்லாம் நிறையா பண்ணுறாரு. சேஷு அவர்கள் இறந்த பிறகு கூட சொன்னார், சேஷு அவனை இருந்திருந்தால் அவர் இன்னும் 10 பெண் பிள்ளைகள் வந்து திருமணம் செய்து கொடுத்து பாருன்னு சந்தானமும் சொல்கிறார். கூட சொல்கிறாங்க சந்தானத்துக்கு உண்மையே ஒரு ஹெல்ப் மைண்ட் இருக்குன்னு. இதே சூரிய வந்து சொல்கிறார், நான் வந்து இங்கிட்டு நின்னேன், நான் வந்து அங்கிட்டு நின்னேன், நான் உங்கள் கஷ்டப்பட்டேன், இங்கே கூடணுமா நின்றேன், ரைட்டு கூடணும்னு நின்றுருந்தேன். அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை எத்தனை பேர் நீ சினிமா துறையில் அடையாளம் காமிச்சிருக்க, எத்தனை பேருக்கு நீ வாழ்வாதாரம் கொடுத்துருக்க, இதை பற்றி ஒருவனும் கேட்பதில்லை. ஆனால் கம்பாரிசன் எப்படி, சந்தானம் கதாநாயகம் தொடரலாமா, சூரிய அவர்கள் கதாநாயகம் தொடரலாமா என்ற கம்பாரிசன். ஒருவனை பற்றி பேசும்பொழுது இரண்டையும் எடுத்துக்காமீங்கள். இந்த சந்தானம் இதெல்லாம் பண்ணிக்க இருக்கிறார், இவர் கதாநாயகம் தொடரலாமா, இவர் இதெல்லாம் பண்ணுகிறார், இவர் கதாநாயகம் தொடரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அர்த்தம் உண்டு. ஆனால் இதையுமே கேட்காமல் மொட்டையாக சந்தானத்தை போட்டுவிட்டு சூரிய பண்ணுற எல்லா சட்டையும் போட்டுவிட்டு காண்பித்தால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, சூரிய அவர்களே வரலாம் அப்படின்னு காமிப்பாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், சூரிய அவர்கள் ஒரு கதாநாயகம் தொடர்வது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏற்கனவே கதாநாயகக்கூடிய மீண்டும் சந்தானத்தை ஜீரோவாகவும் கோமாளையாகவும் கட்டமைத்தால் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? இதுதான் உங்களுடைய சாதி சமத்துவமா, சாதி தர்மமா? இப்படி பண்ணால் சாதி அழிந்து விடுமா? சாதி விதம் ஓங்கும், தலைத்து ஓங்கும். சமம் என்பது என்ன? இருவருக்கும் திறமை இருந்து திறமை கொண்டு வாருங்கள், மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அதுதான் சமத்துவம். ஆனால் திறமை இல்லாத ஒருவனை திறமை இருப்பவனை விட அதிகமான திறமை இருப்பவரை காட்டினால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தான் என்ற கேள்வி. நான் இப்பயும் சொல்கிறேன், வன்னியர் மக்கள் தங்கள் வாழ்வியலை எடுக்க வேண்டும், தங்களுடைய ஊடகத்தை பலத்தை பெருக வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ யூடியூப் சேனலில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களை குரலை பதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வன்னியர் பிள்ளைகள் மட்டும்தான் வருகின்ற வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறது அழிஞ்சு பழஞ்சோர போய்கிட்டு இருக்கான். ஒன்று தான் சாதிக்கணும், இல்லை சாதிக்கிறோம் தூக்கி விடணும். இது ரெண்டுமே செய்யாமல் இங்கே எவன் வந்தாலும் அவனை தூக்கி விட்டு இவன் நிற்கத நிற்கிறான். இது என்றைக்கு இவனுக்கு புரியும் என்று தெரியவில்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு வன்னியர் மாறுங்க.